வணக்கம் நண்பர்களே, நீ ஏஞ்சது லேட்டு. அக்கா வேற கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஊருக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. நாமளும் காடி எடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அக்கா வீடெல்லாம் காலி பண்றாங்க. சொந்த ஊரான தஞ்சாவூருக்கே போறாங்க போல இருக்கு. நானும் கொஞ்ச நேரம் அங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாமாவுக்கு பேக் டு பேச்சுலர் வாழ்க்கை. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு டீ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நானும் டீ பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இவன் யாருன்னே தெரியல, வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். சரி, நீ இவனுக்கு கொஞ்சம் டீயை கொடுத்துட்டு வண்டியில எல்லாம் ஜாமானி ஏற்றி தஞ்சாவூருக்கே அமிச்சாச்சு. அக்கா போறதுக்குள்ளே அங்க போய் ரீச் ஆயிரும். நண்பர்களே, மாமா இந்த ஹாஸ்டல்ல தங்க போறாங்க. பார்க்கவும் சூப்பரா தான் இருந்துச்சு. நம்ம ஹாஸ்டலை விட இந்த ஹாஸ்டல் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இரவு சாப்பாடுக்கு அக்கா பிரியாணி ஆர்டர் போட்டுருந்துச்சு. ஆர்டர் பண்ண பிரியாணி எப்ப வரும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் மூஞ்சில பல்ப் எரியதை பார்க்கணுமே. அப்புறம் நானும் அக்கா மாமா பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்களே, அக்காக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. ஏன்னா அக்காவோட மேரேஜ் லைஃப் இங்கதான் ஆரம்பிச்சிச்சு. தம்பி பிறந்ததும் இங்கதான். தம்பியோட பிறந்த நாளும் இங்கதான் கொண்டாடணும். அதனால என்னமோ தெரியல, எங்க அக்காக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. மக்களே, நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தோடனே கேபும் வந்துருச்சு. அக்காவும் மாமாவும் ஹவுஸ் ஓனர்ட்ட சாவியை கொடுத்துட்டு அங்கேருந்து கேப் ஏறிட்டாங்க. அக்காவுக்கு ஒரு டாடா பை பை சொல்லிட்டு அக்காவும் கிளம்பிட்டாங்க. நானும் அங்கேருந்து கிளம்பிய ரூமுக்கு வந்துட்டேன். இதோட இந்த நாளை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம்.